அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, டே 3ல் வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், அதாவது 30 டேஸ் சேலஞ்சில் வந்து என்காஸ் ப்ரிப்ரேஷனில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் நேம் வந்து சாய்நதி சர்வீசஸ் சேனல். ஆல் அபவுட் இன் என்காஸ் வந்து நர்சிங் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோரும். இப்போ வந்து நம்ம டே 3யோட கண்டென்ட்குள்ளே போகலாம் வாங்க. டே 3ல் வந்து நம்ம இன்டர்னல் அசஸ் போட்டு முடிச்சுட்டு 0, 1 என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது வந்து ஒரு பென்சில் எடுத்து அதை நான் என்னென்ன சொல்கிறேனோ அதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் ஒன் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் எழுதிக்கணும். ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னா எக்ஸாம்பிள் MEA 1.3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சொல்லி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே மெஷரபிள் எலமெண்ட்ஸ் இருக்கும். அடுத்து வந்து மெஷரபிள் எலமெண்ட்டு. இப்போ வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிருக்கீங்க. செகண்ட் வந்து மெஷரபிள் எலமெண்ட்டு என்னென்னா த ஃபெசிலிட்டி. எக்ஸாம்பிளுக்கு வந்து த ஃபெசிலிட்டி ப்ரொவைட் ஆயுஷ் சர்வீசஸ் அப்படின்னா இந்த ஃபெசிலிட்டி வந்து ஆயுஷ் சர்வீஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றது தான் வந்து மெஷரபிள் எலமெண்ட்ஸில் கொடுத்துருக்கோம். அதாவது மெஷரபிள் MEA 1.3ல் வந்து இது கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்காக தான் இது நான் சொல்கிறேன். அடுத்து வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் எழுதிட்டீங்க. அடுத்து மெஷரபிள் எலமெண்ட் எழுதிட்டீங்க. அடுத்து என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களான்னா, அதாவது கேப் ஐடென்டிஃபைடு. கேப் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க. கேப் ஐடென்டிஃபைடு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்ன இதில் கேப் இருக்குது, இந்த ரெஃபரன்ஸ் நம்பரில் இந்த மெஷரபிள் எலமெண்ட்டில் வந்து என்ன கேப் இருக்குது அப்படின்னா, ஆயுஷ்னு சொன்னால் இந்த ஃபெசிலிட்டி ப்ரொவைட் ஆயுஷ் சர்வீசஸ்ன்றது தான் மெஷரபிள் எலமெண்ட்டு. இப்போ அதில் என்ன கேப் இருக்குது அப்படின்னா, ஆயுஷ்னால் என்ன வரும், ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இந்த 5 வருமா. 5ல் வந்து நம்ம பிஹெச்சில் வந்து எல்லாமே இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஹோமியோபதி ஒரு இடத்துல இருக்கும், சித்தா ஒரு இடத்துல இருக்கும், இல்லை ஒரு இடத்துல இல்லாமல் இருக்கும். இது இல்லை அப்படின்னா இதுதான் கேப்பு. இந்த சித்தா கிளினிக் இஸ் நாட் அவைலபிள். இப்போ வந்து அந்த கேப் ஐடென்டிஃபையில் வந்து கீழே நம்ம எல்லாம் எழுத போகிறோம்னா, இந்த சித்தா கிளினிக் இஸ் நாட் அவைலபிள். இதுதான் வந்து கேப் ஐடென்டிஃபைடு நாம் வந்து பண்ணிட்டோம். அடுத்த காலமுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கேப் ஐடென்டிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ப்ரியாரிட்டி. இது வந்து நம்மளால் பண்ண முடியுமா முடியாதா, இல்லை பண்ணவே முடியாதா அப்படின்றது தான் ப்ரியாரிட்டி. அது வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பிக் அப்படின்ற ஒரு டூல் மூலமாக யூஸ் பண்ணுறாங்க. பிக் அப்படின்னா PICK. Pனா பாசிபிள், I அப்படின்னா இம்பாசிபிள், C அப்படின்னா சேலஞ்ச், அது பண்ணுறதுக்கு ரொம்ப சேலஞ்ச். அடுத்து கிக் அவுட் அப்படின்னா அதை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. அதுதான் பிக் டூல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன, ப்ரியாரிட்டி அப்படின்னு ஒரு காலம் போட்டு அது கீழே வந்து 4 காலம்ஸ் நீங்கள் போடணும். ஒன்றில் வந்து PICK அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இப்போ வந்து பாசிபிள் அப்படின்னா டிக் பண்ணிக்கலாம். இம்பாசிபிள்னால் இம்பாசிபிள் இதெல்லாம் டிக் பண்ணணும். சேலஞ்சுனா சேலஞ்சுக்கு டிக் பண்ணணும். கேன்னா கேக்குன்னு தான் டிக் பண்ணிக்கணும். இதுதான் வந்து ப்ரியாரிட்டி அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே 4 காலம்ஸ் போட்டு நீங்கள் போட வேண்டியது. அடுத்து என்ன பண்ணணும், ஆக்ஷன் லெவல். இதோட ஆக்ஷன் லெவல் வந்து யார் எடுக்க முடியும் அப்படின்றது தான் ஆக்ஷன் லெவல். இதுக்கு வந்து நம்ம 3 யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஒன்று வந்து ஃபெசிலிட்டி F, ரெண்டாவது வந்து D டிஸ்ட்ரிக்ட்டு, மூணாவது வந்து ஸ்டேட்டு. இதுதான் வந்து ப்ரியாரிட்டி. இப்போ நம்ம எப்படி வந்து இதுதான் வந்து ஆக்ஷன் லெவல். ப்ரியாரிட்டிக்கு எப்படி நம்ம வந்து பிக் அப்படின்ற ஸ்டூல் யூஸ் பண்ணி 4 காலம் போட்டோமோ அதே மாதிரி ஆக்ஷன் லெவலுக்கும் 3 காலம் போடணும். FDS அப்படின்னு போடணும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து சித்தா கிளினிக் வந்து இல்லை நம்ம இதில் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ப்ரியாரிட்டியில் வந்து பாசிபிள் நம்ம பண்ணிக்கலாம். அது அதனால் பாசிபிள் பண்ணலாம். இப்போ பிளாக்ல இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம PHCக்கு வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி, கிளினிக் கண்டக்ட் பண்ணுற மாதிரி வந்து அவங்களுக்கு ஆர்டர் போட்டு வந்து பார்க்க சொல்லலாம். அதுக்கு வந்து நம்மளால பாசிபிள் இருக்குது. அதனால் வந்து நம்ம இதை என்ன பண்ணிக்கிறோம், பாசிபிளில் டிக் பண்ணிக்கிறோம். அடுத்து ஆக்ஷன் லெவலில் வந்து யார் பண்ண முடியும், ஃபெசிலிட்டியா டிஸ்ட்ரிக்டா ஸ்டேட் அப்படின்னா ஃபெசிலிட்டி. ஏன்னா நம்ம ஃபெசிலிட்டிக்குள்ளேயே நம்ம இதை வந்து நம்ம பண்ணிக்கிறோம். அப்போ வந்து நம்ம இதில் என்ன டிக் பண்ணோம், ஃபெசிலிட்டி. இப்போ வந்து இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சிருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம் வந்து மெஷரபிள் எலமெண்ட்டு, தேர்டு காலம் வந்து கேப் ஐடென்டிஃபைடு, ஃபோர்த்து காலம் வந்து ப்ரியாரிட்டியில் கீழே வந்து 4 காலம்ஸ் வரணும். அந்த மெயின் ஹெட்டிங்கு கீழே 4 காலம்ஸு. ஒன்று வந்து பாசிபிள், இம்பாசிபிள், சேலஞ்ச், கிக் அவுட்டு.
அடுத்து ஆக்ஷன் லெவல், யார் இந்த ஆக்ஷன் லெவல் எடுப்பாங்க, ஃபெசிலிட்டி, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு. இது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஆக்ஷன் பிளான். என்ன பிளான் பண்ணோம், டு இன்ஃபார்ம் த எம்ஓ டு அரேஞ்ச் த சித்தா கிளினிக்கு. நம்ம வந்து இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம், எம்ஓவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம், இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க சித்தா கிளினிக்கு, இல்லை வந்து ஹோமியோ கிளினிக் வேணும், இல்லை யோகா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றுனா நம்ம அவங்களுக்கு வந்து, இல்லை இஎன்டி அந்த மாதிரி நிறைய என்னென்ன கேப்ஸ் நம்ம பின்னால் வர கேப்ஸ்லாம் நம்ம என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து இன்ஃபார்ம் டு எம்ஓ டு அரேஞ்ச் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு என்ன கேப்ஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்து அந்த ரிஜிஸ்டரில் எழுதிக்கலாம். ஓகேவா, இது வந்து ஆக்ஷன் பிளான். ஆக்ஷன் டேக்கன் அப்படின்னா என்ன பண்ணணும், டு அரேஞ்சுடு, இங்கே வந்து டு அரேஞ்ச் கொடுக்குறோம், டு அரேஞ்சுடு த சித்தா கிளினிக் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிடணும். அதாவது வந்து ஆக்ஷன் டேக்கனில் வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்போ கம்ப்ளீட் ஆகலைன்னா இன்ஃபார்ம்டு டு எம்ஓ, அதே தான் இன்ஃபார்ம்டு டு எம்ஓ டு அரேஞ்சுடு த சித்தா கிளினிக். இப்போ வந்து இன்னும் பண்ணி முடிக்கல அப்படின்னா ஆக்ஷன் டேக்கனில் நீங்கள் அதே தான் எழுதணும், அரேஞ்ச் தான் எழுதணும். ஒருவேளை நம்ம ஆக்ஷன் டேக்கன் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணிடலாம், வந்து டேக்கன் எடுத்து முடிச்சாச்சு அப்படின்ற பாஸ்ட் டென்ஸில் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பான்சிபிள் பர்சன், அடுத்த காலம் வந்து ரெஸ்பான்சிபிள் பர்சன். அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சன் யார், மெடிக்கல் ஆஃபீஸர், பிஎம்ஓ. இதுதான் வந்து பிஹெச்சியில் இருக்கும். இப்போ வந்து இன்ஃபார்ம் ரெஸ்பான்சிபிள் பர்சன் வந்து நீங்கள் வந்து என்ன எழுதுனா எம்ஓ பை பிஎம்ஓ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். டைம் டேக்கன், இப்போ ஒரு ப்ரொசீஜர், ஒரு ஐஇசி ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு திங்ஸ் இப்போ ஹேண்ட் வாஷிங் சொல்யூஷன் வாங்கணுன்னா அது ஒரு 2 நாள் 3 நாளில் வாங்கி வச்சிடலாம், இல்லை 3 டேஸில் வாங்கி வச்சிடலாம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் எப்படி எழுதணும்னா 3 டேஸு, 7 டேஸு, 1 மந்த்து, இல்லை 3 மந்த் அப்படின்றத வந்து நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிக்கணும். நீங்கள் அது எப்போ ஃபில் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் அந்த கேப் வந்து வந்துகிட்டே தான் இருக்கணும். நம்ம கேப் வந்து எப்படி எழுதுகிறோம், மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம எழுதிட்டு இருக்கிறோம். அந்த கேப்பை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக கொண்டு வந்துட்டு இருக்கணும், எப்போ வந்து அது கம்ப்ளீட் ஆகுறோம். அடுத்த காலம் வந்து ஸ்டேட்டஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட், க்ளோஸ்டு, இல்லை ப்ராசஸிங்கில் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் எழுதணும். இதுதான் வந்து ஸ்டேட்டஸ். இதுதான் வந்து கேப் அனலைசிஸ் ரெஜிஸ்டரோட ஃபார்மேட்டு. இப்போ வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள், இதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் இருக்குது, இல்லை இப்படி நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம் அப்படின்னாலையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகும். நீங்கள் அப்படி சொல்கிறக்குள்ள நானும் தெரிஞ்சுப்பேன், நம்மளை மாதிரி இருக்கிறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஏதாவது என்ன சொல்கிறது சேஞ்சஸ் இருந்தால் கமெண்டில் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நான் மறுபடியும் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். என்ன ஹெட்டிங்ஸ், கேப் அனலைசிஸ் ரெஜிஸ்டரோட ஹெட்டிங்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். கேப் அனலைசிஸ் வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் கேப் அனலைசிஸ் கண்டிப்பாக பண்ணணும். அதில் வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து நம்ம 3 months ஒன்ஸ் பண்ணுறோம். 3 months ஒன்ஸ் பண்ணாலுமே அதில் என்னென்ன கேப்ஸ் இருக்கோ அதுவும் நம்ம மந்த் வந்து சேர்த்திக்கணும். நம்ம சேர்த்துட்டு அதை நம்ம எப்போ க்ளோஸ் பண்ணுறோமோ அது வரைக்கும் அந்த கேப்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். ஓகேவா, இப்போ வந்து நான் அந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரெஃபரன்ஸ் நம்பரு, அடுத்து மெசரபிள் எலமெண்ட்ஸு, அடுத்து கேப் ஐடென்டிஃபிகேஷன் கிடையாது, ஐடென்டிஃபைடு, அதாவது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், கேப் ஐடென்டிஃபைடு. அடுத்து வந்து ப்ரியாரிட்டி, இது வந்து பாசிபிளா இம்பாசிபிளா, சேலஞ்சா கிக் அவுட்டா, பிக் டூல் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து ஆக்ஷன் லெவல், ஃபெசிலிட்டியா டிஸ்ட்ரிக்டா ஸ்டேட்டா. அதுக்கடுத்து ஆக்ஷன் பிளானு, ஆக்ஷன் டேக்கன், ரெஸ்பான்சிபிள் பர்சன், டைம்லைன், அடுத்து ஸ்டேட்டஸ். இதுதான் வந்து கேப் அனலைசிஸோட ரிஜிஸ்டர். இப்போ வந்து எல்லா டிபார்ட்மெண்ட், அதாவது ஓபி, ஐபி, லேபர் ரூம், எல்லா டிபார்ட்மெண்ட்டில் அந்த 6 டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் உங்களோட இன்டர்னல் அசஸ்மெண்ட், அதாவது அந்த செக்லிஸ்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கு வந்து நீங்கள் ஸ்கோர் போட்டுட்டு அந்த ஸ்கோரில் என்னென்ன கேப், எதுக்கெல்லாம் 0 வரும், எதுக்கெல்லாம் 2 வரும், எதுக்கெல்லாம் 1 வரும்னு சொல்லிட்டு ஒரு டைமுக்கு 2 டைம் 3 டைம் இல்லை 10 டைம் கூட படிங்க. அதை படிச்சுட்டு கரெக்டாக நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் செக்லிஸ்ட் டெஸ்ட் இது படிச்சுட்டு இது எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடாதீங்க. நீங்களாம் எழுந்து போய் அந்த இடத்துல பார்த்துட்டு அது கண்டிப்பாக இருக்குது அப்படின்னா மட்டும் போடுங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிட்டுருக்குறோம், ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்குறோம். ப்ரிப்பேர் ஆகிறதுக்குள்ளே கண்டிப்பாக நம்ம எழுந்து போய் செக் பண்ணால் தான் நாளைக்கு அசஸ்ஸர் வந்து அதை கேட்குறதுக்குள்ள நமக்கு கண்டிப்பாக அது தெரியும். இந்த மிஸ்டேக் யாரும் பண்ணிடாதீங்க, உட்காந்த இடத்துலேருந்து போடாதீங்க. செக்லிஸ்ட்டை கையில் வச்சுக்கோங்க, எழுந்து போய் அந்த இடத்துல பாருங்கள். அது இருந்தால் 2 மார்க் போடுங்க, இல்லை அது எப்படி இருக்குன்னு பாருங்கள், அது ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா, இல்லை வந்து இல்லை இது வேணாம், இது ரொம்ப டர்ட்டியாக இருக்குது, இதை மாற்றிடலாம் அப்படின்ற இந்த மாதிரி எப்படி இருக்குது அந்த நம்ம என்ன வேலை செய்ய போகிறோம் அப்படின்றது வந்து இதுதான் நம்ம
நம்மளோட லெவல் என்ன அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கிறது தான் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு. நீங்கள் அதை வந்து பண்ணிவிட்டு அந்த ஸ்கோரை கரெக்டாக போட்டுட்டு அதுக்கு கேப்ஸ் எடுத்து எழுதிட்டு அந்த கேப்ஸை வந்து ஃபில் பண்ணுங்கள். இதே தான் சேம் வந்து நீங்கள் ஒரு கேப் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள் எம்ஓ கிட்ட, சார் நம்மக்கிட்ட இந்த மாதிரி கேப் இருக்குது, இதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அந்த கேப்ஸ் வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நமக்கு கேப்ஸும் தெரியாமல் இன்ஃபார்மும் பண்ணாமல் கடைசி நேரத்தில் அது ஒரு பெரிய மிஸ்டேக் ஆகிடும். அதை பண்ணாதீங்க. இதனால தான் வந்து ஸ்கோர் குறையும். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு இது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் சாய்நதி சர்வீசஸ் சேனல். இப்போ நம்ம வந்து கேப் அனலைசிஸ் ரெஜிஸ்டர் எப்படி போடுறதுன்னு இந்த டே 3ல் தெரிஞ்சிருப்போம். இந்த டே 3 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு டே 3 நாங்கள் அந்த கேப் அனலைசிஸ் ரெஜிஸ்டர் முடிச்சிட்டோம் அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம டே 4ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் சாய்நதி சர்வீசஸ் சேனல்.